ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் ஆன்மீக அறிவியல் தொடர்ச்சியாக அந்தந்த காலத்தில் அந்தந்த நேரத்தில் வரக்கூடிய சில அறிவியல் கண்டுபிடிப்புகள், அதை ஒட்டி இருக்கக்கூடிய வேதாகமத்தினுடையதான காரியங்கள் என்ன சொல்லுது, எந்த அளவுக்கு அது உண்மையாக இருக்குது என்று எல்லாவற்றையும் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். போன தடவை என்சைம் ஒரு 340 கோடி வருஷங்களுக்கு முன்பாக அப்படின்னு சொல்லப்பட்டதான ஒரு விஷயம். அதுலேயும் குறிப்பாக உயிர்த்தெழுதல் ரிசரக்ட் அப்படிங்கிற வேர்டு அவங்க எப்படி யூஸ் பண்ணாங்க, அந்த வார்த்தை விளையாட்டை எப்படி விளையாடினாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியதான வஞ்சகம் என்ன, இதெல்லாம் ரொம்ப அழகாக ஆவியானவர் நமக்கு விளக்கி கொடுத்தாரு. உங்களுக்கு வேணும், ஒருவேளை நீங்கள் இதை பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி உள்ள அந்த எபிசோடையும் பாருங்கள். அப்போ அதோட தொடர்ச்சி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். உங்களுக்கு இன்னும் புரியும். உங்களுக்கு இன்றைக்கும் அந்த வார்த்தை விளையாட்டு அது எப்படி விளையாடுறாங்க இன்றைக்கி உள்ளவங்க, அதை எப்படி அது வஞ்சிக்கப்படுது அப்படிங்கிற காரியங்களை தான் பார்க்க போகிறோம். நம்மளோட பிரதர் ரூபன் வந்திருக்காங்க. நம்ம நேரடியாக நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ப்ரைஸ் லார்ட். போன எபிசோடில் சொன்னது வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. ரொம்ப அதிகமாக இல்லை, ஆனால் தெளிவாக இருந்தது. நிறைய கண்டென்ட் கிடையாது, ஆனால் ரொம்ப தெளிவாக இருந்தது. இவ்வாட்டி அதோட தொடர்ச்சியை பார்க்கலான்னு சொல்லியிருந்தீங்க நீங்கள். ஆமாம், போன வாட்டி அது மேலோட்டமாக அவங்க எப்படி வேர்ட் கேம் விளாடுறாங்க, அந்த ரெசனெக்ட்டுங்கிற வேர்டு காலகாலமாக நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுக்காக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை எடுத்து ஒரு என்சைமுக்கு உயிர் இருக்கான்னு கேட்டால் இவங்களுக்கு உயிர்னா என்னன்னு தெரியாது. நம்ம அது ஒரு 2-3 எபிசோட்ஸ் முன்னாடி பார்த்தோம். அந்த என்சைமை ரீக்ரியேட் பண்ணதுக்கு அதுக்கு வந்து இந்த வேர்டை இவங்க எப்படி அப்ளை பண்ணாங்க, அது வந்து ஒரு இப்படி தான் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எப்படி இவங்க ஆணித்தனமாக சொல்கிறதுக்கு ரிவீலுங்கிற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணி வெளிப்படுத்துகிறோம். 320 கோடி வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வந்து இந்த என்சைம் இருந்தது அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிறோம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சொல்லி இது பண்ணதை நம்ம பார்த்தோம். ஒரு மேலோட்டத்தை நம்ம போன வாட்டி பார்த்தோம். அதோட அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு இந்த மீடியா இன்னைக்கு கொடுக்குற ஒரு ஹைப் இருக்கு இல்லைங்களா, உண்மைக்கு அந்த ஹைப் கிடைக்க மாட்டேங்குது. நான் சொல்கிறது வெறும் நாட் ஓன்லி காஸ்பல் இந்த விஷயம் சொல்ல, உலகத்திலே ஒரு மனுஷன் ஒரு நல்ல விஷயத்த சொன்னார்னா அது ரீச் ஆக மாட்டேங்குது. ஜனங்களுக்கு அது கேடு அதை பற்றிலாம் கவலை கிடையாது. ஆனால் அந்த விஷயம் அட்ராக்டிவாக இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, மாயையாக இருந்துச்சுன்னா இமிடியேட் ரீச்சாக இருக்குது. இன்றைக்கி கடைசி காலத்தில் இந்த மாதிரி காரியங்கள் நடக்கும்னு எபேசியர் 2 அவர் சொல்லுவார். காற்றுக்கு அதிபதி இந்த காரியத்தை செய்வார்னு சொல்லி அது இப்போ நடக்குது. இப்போ நம்ம பார்க்குறோம். சரி பேர், தொடர்ந்து சொல்லுங்கள். அமேசிங். ஆனால் உண்மை நீங்கள் சொல்கிறது, இது யாரை ப்ளேம் பண்ணுறது எனக்கு தெரியல. ஆனால் அதுதான் இன்றைக்கி நிதர்சனமாக இருக்குது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இந்த கிளாசி பீப்புள் எப்படி, அந்த எலைட் எப்படி அவங்க வேர்ட்ஸை யூஸ் பண்ணுவாங்கங்கிறது நான் சொல்கிறேன். இப்போ ஒரு புதுசாக ஒரு டேர்ம் வந்திருக்கு, ஜென்டில் பேரண்டிங். ஓகே, ஜென்டில் பேரண்டிங்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தைங்களை நாங்கள் எதுவுமே சொல்ல மாட்டோம். இப்போ நீங்கள் பார்க்கும்போது புரிஞ்சக்கூடாது, குழந்தைங்களை போய் நாங்கள் ரொம்ப கண்டிப்பாக நடத்துங்க, ரொம்ப கொடூரமாக நடத்துங்கன்னு நம்ம சொல்கிறோன்னு கேட்டால் அப்படி நம்ம சொல்ல வரவே இல்லை. இல்லை, நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி வார்த்தையை வெல்லும்னு சொல்லி ஒன்று போட்டிருக்கோம். அதில் ரொம்ப தெளிவாக ஆவியான நமக்கு அதை உணர்த்தினார். என்னென்னா, டிக்டேட்டர்ஷிப்புங்கிறது வேறு, ரூலிங்கிறது வேறு. அதாவது பிள்ளைகளை வந்து கண்காணித்து அவங்கள பத்திரமா வளர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. ஆனால் சர்வாதிகாரியாக இருக்கக்கூடாது. அந்த டிஃப்ரென்ஸை நம்ம சொல்லியிருக்கோம் அதில். அமேசிங். சரி, இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, ஜென்டில் பேரண்டிங்னு ஒரு சாரால் என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தைங்களை எதுவுமே சொல்லக்கூடாது, அது என்ன பண்ணுச்சுனாலும் விட்டுணும், அதுவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வர வழியில் வந்தாலும் ரைட்டு, வராட்டினாலும் ரைட்டு, அவங்க உரிமையில் தலையிடுறது சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 12:7 பார்க்குறோம், தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டோ. குழந்தைங்களை வந்து சீர் செய்ய நினைக்காத ஒரு சரிப்படுத்த நினைக்காத ஒரு தகப்பன் உண்டோ. இந்த வசனத்தின்படி பார்த்தா இந்த பேரண்ட்டே கிடையாது. இல்லை, அப்படி பண்ணாதான் பேரண்ட்டு, சரிப்படுத்தினாதான் பேரண்ட்டு. ஆமாம், நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், அது எங்கே போகுது எங்கே வருதுன்னு கூட நான் கேட்டுக்க மாட்டேன் அப்படின்னு மாதிரி இருந்தால் அவங்க பேரண்ட் கிடையாது. பிப்ளிக்கலி ட்ரூத் படி, அது பிப்ளிக்கலி சத்தியத்தின் அடிப்படையில் பைபிளுடைய வெளிச்சத்தில் பார்த்தா அவங்க பேரண்ட்டே டெக்னிக்கலி கிடையாது. ஆனால் இந்த வேர்டு பார்த்தீங்களா, ஜென்டில் பேரண்டிங், கேட்கறதுக்கு அதுதான் ரொம்ப கரெக்டான பேரண்டிங் மாதிரி இருக்குது. எக்ஸாக்டாக இருக்கும். இதை கேட்ட உடனே உங்களுக்கு எப்படி உங்களுக்கு தோணும் அப்படின்னா, ஆமாம் ஜென்டில், குழந்தைங்களை போய் நம்ம சரிப்படுத்தணும்னு ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் சொன்னாலே அது வந்து அவங்கள ஹார்ஷாக ட்ரீட் பண்ணுற மாதிரி ஆயிடுது. இல்லை, இப்போ இருக்க பிள்ளைகளுக்கு கூட இந்த வேர்டு ரொம்ப பிடிச்சிரும். பாருங்க, அவங்க அப்பா எவ்வளோ ஜென்டில் தெரியுமா, எங்கே போகிறோன்னு கூட கேட்க மாட்டார், அவ்வளோ ட்ரஸ்ட்டு நம்பிக்கை அப்படின்லாம் சொல்லிட்டு. ஆனால் அந்த ஜென்டிலுங்கிற வேர்டை வந்து தப்பாக யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுதான் கடைசி காலத்தில் வஞ்சகத்தில் ஒன்று. நான் திரும்ப போன வாட்டி சொன்னதை சொல்கிறேன். மேத்தமெட்டிக்கலி அக்யூரேட்டு. ஓகே, மேத்தமெட்டிக்கலி அது வந்து அக்யூரேட். ஓரளவுக்கு ஃபிலாசபி நல்லா படிச்சிருந்தாங்கன்னா அது இன்னும் அக்யூரேட்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து அந்தளவுக்கு சரியாக தெரியல அப்படிம்பாங்க. ஸ்பிரிச்சுவலாக நம்மளுக்கு டிசர்ன்மெண்ட்டில் பார்க்கும்போது அது வஞ்சகமாக தெரியும். டிசீவிங். ஓகே, டிசெப்ஷன். ஸோ இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன வாட்டி நம்ம பேசின அதே எபிசோடில் அவங்க என்ன அந்த உள்ள இருக்க டெக்னிக்காலிட்டிஸை கொஞ்சம் பார்க்க போகிறோம். டெக்னிக்காலிட்டிஸை நான் இன்டெப்த்தாக நம்ம பார்க்க போகிறது இல்லை, ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்க்க போகிறோம். இவங்க புதுசாக ஒரு என்சைமை கிரியேட் பண்ணுறாங்க. அதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்ரஜன்கிறது அட்மாஸ்பியரில் இருக்க ஏரில் பார்த்தீங்கன்னா 78% வந்து நைட்ரஜன் இருக்குது.
நைட்ரஜன் இல்லாம மனுஷனோ உயிரினமோ வாழவே முடியாது. மொத்தம் 6 காம்பனண்ட்: கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், பாஸ்பரஸ், சல்ஃபர். இந்த 6 உட்கூறு இல்லாம ஒரு உயிரினம் இருக்கவே முடியாது. ஓகே. மனுஷனாகட்டும் இல்லாட்டி செடி கொடிகளாகட்டும் இந்த 6 விஷயங்கள் இல்லாம இருக்கவே இருக்காது. நீங்க நைட்ரஜனை பத்தி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்துல இருக்கிற நம்ம அக்ரிகல்ச்சர் இருக்கு இல்லையா, அதுல 60% யூஸ் பண்ற ஃபர்டிலைசர் உரம் வந்து பாத்தீங்கன்னா நைட்ரஜன் பேஸ்டா தான் இருக்கும். ஓகே. குறிப்பா அமோனியா இருக்கு இல்லையா, அமோனியா, யூரியா, பாஸ்பரஸ், இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுல இருந்து எடுக்கிற விஷயம். நைட்ரஜன்ல இருந்து. நைட்ரஜன் 78% நம்ம சுவாசிக்கிற காற்றுல இருக்கும் பட்சத்தில் இருக்குது. இருந்தாலும் உயிரினத்தால அதை ஸ்ட்ரைட்டா எடுக்க முடியாது, அப்சர்வ் பண்ண முடியாது. பிளான்ஸ் ஆகட்டும் இல்லாட்டி வந்து அனிமல்ஸ் ஆகட்டும் ஸ்ட்ரைட்டா அப்சர்வ் பண்ண முடியாது. அப்ப இதுக்கு தான் ஒரு ப்ராசஸ் இருக்கு, நைட்ரஜன் ஃபிக்சேஷன் சொல்றாங்க. நார்மலா இருக்க நைட்ரஜனை உயிரினங்கள் கன்சியூம் பண்ற மாதிரி ஒரு ஃபார்முக்கு மாத்துறது தான் நைட்ரஜன் ஃபிக்சேஷன்ங்கிறது. இதை மல்டிபிள் இதாக பண்ணலாம். ஒரு பாக்டீரியா இருக்கு. பாக்டீரியா வந்து என்ன பண்ணுன்னா காற்றுல இருக்கிற நைட்ரஜன் எடுத்து உயிரினங்கள் உபயோகிக்கிற ஒரு ஃபார்முக்கு அது மாற்றும். பாக்டீரியா மாற்றும். அதுக்கு ஒரு என்சைம் வேணும். அந்த என்சைம் தான் இப்ப இவங்க 320 கோடி முன்னாடி இந்த பர்டிகுலர் என்சைம் தான் இருந்துச்சு. அந்த பர்டிகுலர் என்சைம் தான் உயிரினங்கள் பயன்படுத்துற மாதிரி அந்த நைட்ரஜனை மாத்தி கொடுத்துச்சுன்னு சொல்றதுதான் இவங்களோட ஹைபோதிசிஸ். ஓகே. இதான் வந்து இப்ப இதுதான் இவங்க திரும்ப கண்டுபிடிச்சு அந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங் இவங்க சொல்றாங்க, டிஎன்ஏ இதெல்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரி பல டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி அவங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா அதை ப்ரூவ் பண்றாங்க. ஆனா இதுக்கு நான் போன வாட்டியே சொன்ன மாதிரி இவங்களோட அசம்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ வந்து ஆக்சிஜன் பேஸ்ட் உயிரினம் இருக்கு. அதாவது ஆக்சிஜனை பிராணவாயுவை எல்லாருமே சுவாசிச்சு தான் உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இவங்களோட அசம்ஷன் என்னன்னா 320 கோடி வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிஜனை வச்சு உயிர் வாழ்ற மிருகங்களோ உயிரினங்களோ இல்ல, அது வேற ஏதோ ஒரு ஃபார்ம்ல இருந்திருக்கு. ஆக்சிஜனை உபயோகிச்சு உயிர் வாழ்ற உயிரினங்கள் உருவாகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கறத தான் நாங்க இப்ப கண்டுபிடிச்சு டெஸ்ட் பண்ணி காமிச்சிட்டு இருக்கோம் இவங்க சொல்றாங்க. இதுதான் ஃபவுண்டேஷனல் அசம்ஷன். நான் ஆக்சுவலா கேட்கிறேன், நீங்க ஒரு தடவை சொன்னது புரியுது, திருப்பி கேட்டாலும் புரியும். இன்னும் கொஞ்சம் லகுவா உங்களுக்கு புரியுற மாதிரி திருப்பி சொல்லுங்களேன். நைட்ரஜன் வந்து அபண்டன்டா அட்மாஸ்பியர்ல இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு, அளவுக்கு அதிகமா இருக்கு. ஆனா அந்த நைட்ரஜன் எப்படி இருக்கும் அப்படின்னா ட்ரிபிள் பாண்டுன்னு ஒன்று சொல்றாங்க. நம்ம கெமிஸ்ட்ரியில 12ஆம் கிளாஸ்ல படிச்சிருப்போம். ட்ரிபிள் பாண்ட் நைட்ரஜனை வந்து உடைக்கவே முடியாது. அதை உடைக்கிற பட்சத்தில் தான் உயிரினங்கள் அதை யூஸ் பண்ண முடியும். அந்த நைட்ரஜன் உடைஞ்சாதான் நமக்கு தேவையான காரியங்களுக்கான முதல் ப்ராசஸ் நடக்குது. ஆமா. ஓகே. நைட்ரஜன் பேஸ்டு தான் நம்ம உடம்புல இருக்க டிஎன்ஏ புரோட்டீன்ஸ் அத்தனையும். ஓகே. அது நைட்ரஜனை யூஸ் பண்ணாம இந்த செல்ஸ் எதுவும் ஃபங்க்ஷன் ஆக முடியாது. டிஎன்ஏ, ஆர்என்ஏ எல்லாமே நைட்ரஜன் டிபெண்டன்ட் தான். என்ன பிரச்சனைனா இந்த ப்ராசஸ் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் சொன்னேன் இல்லையா, நைட்ரோஜனிஸ் என்சைமை வச்சுதான் அந்த உலகத்துல இருக்கிற பல 78% இருக்கிற இந்த நைட்ரஜன் வாயுவை உயிரினங்கள் யூஸ் பண்ற ஸ்ட்ரக்சருக்கு மாற்ற முடியும். ஓகே. இவங்க என்ன பண்றாங்க, இது எப்படி நடக்கும் அப்படின்னா அந்த பாக்டீரியா வச்சு நடக்கும், இல்லாட்டி மிகப்பெரிய மின்னல் அடிக்கிறதுனால நடக்கும். இப்ப ஆர்டிபிஷியலா உரங்கள் தயாரிக்கிறதுக்கு இண்டஸ்ட்ரியல் மெத்தட் ஒன்று இருக்கு. ஹேபர் போஷ் அப்படின்னு ஒரு ஜூயிஷ் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச ஒரு மெத்தட் இருக்கு. அதை வச்சுதான் உலகமே இன்னைக்கு அக்ரிகல்ச்சர் இயங்கிட்டு இருக்கு. அந்த நைட்ரஜனை வந்து பயிர்கள் கன்சியூம் பண்ற மாதிரி மாத்தி கொடுக்கறது தான் உரம். அந்த உரத்தை வச்சுதான் அது வளரும். ஆல்மோஸ்ட் உலகத்துல 100% அக்ரிகல்ச்சர்ல 60% அக்ரிகல்ச்சர் இந்த இண்டஸ்ட்ரியல் ஃபிக்சேஷன் மெத்தடை வச்சுதான் இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நைட்ரஜன் மட்டும் கண்டுபிடிக்கலன்னா இந்த அளவுக்கு இன்னைக்கு உலகத்துல சாப்பாடு இருக்குமான்னு கேட்டா இருந்திருக்காது. இது ஒரு பெரிய ஸ்டோரி, அது கூட நம்ம ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணலாம் ஆக்சுவலி. சரி, இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, இப்ப இருக்கிற உலகத்துல இருக்க மனுஷங்களும் மிருகங்களும் ஆக்சிஜன் டிபெண்டா இருக்கு. பிராணவாயுவை உள்வாங்கி சுவாசிச்சு அது வாழ்ந்துட்டு இருக்கு. ஆனா 320 கோடி வருஷத்துக்கு முன்னாடி உயிரினங்கள் இப்ப இருக்க மாதிரி இருந்தது இல்லங்கிறது இவங்க அசம்ஷன். ஏன்னா எவல்யூஷன் தெரியல அவங்களுக்கு, அப்படி கிடையாது. அப்ப இருந்த உயிரினத்துக்கு ஆக்சிஜன் கிடையாது, ஆக்சிஜன் இப்ப இருக்க மாதிரி சிஸ்டம்ஸ் கிடையாது. அப்ப இருக்கிற டைம்ல இந்த நைட்ரஜன் ஃபிக்சேஷன் எப்படி நடந்துச்சு, அதுக்கு இந்த பர்டிகுலர் என்சைம்ஸ் தான், இந்த பர்டிகுலர் என்சைமை வச்சுதான் இந்த நைட்ரஜன் ஃபிக்சேஷன் நடந்திருக்கணும் அப்படிங்கிற அசம்ஷனை தான் இவங்க ப்ரூவ் பண்றதுக்கு முற்படுறாங்க. அன்னைக்கு இருந்த உயிரினம் எப்படி இருந்துச்சுன்னு தெரியாது, அன்னைக்கு அது எப்படி சுவாசிச்சதுன்னு தெரியாது. ஆனால் சுவாசிக்க தேவையான அந்த காலகட்டத்தோட பிராணவாயுவை நைட்ரஜன்ல இருந்து மாற்றி கொடுக்கக்கூடிய என்சைம் இதுதான் இவங்க சொல்றாங்க. எப்படி? சரி, ஓகே. இதுல என்ன முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இதுக்கு எல்லாத்துக்குமே லாஜிக்கலே ஏதாவது ஒன்று அவங்க வச்சிருப்பாங்க. இது நம்ம எவல்யூஷனை நம்ம வந்து ஈஸியா சொல்ற ஒரு விஷயம் கிடையாது. இவங்க சொல்ற ஸ்டோரியும் இவங்க சொல்ற நரேஷனும் சயின்டிஃபிக்கா பல விஷயங்கள் அதுல வந்து இவங்களுக்கு ஏற்ற ப்ரூஃப்ஸ் அவங்க வச்சிருப்பாங்க. அதுக்கு டேட்டா காமிப்பாங்க, உண்மையும் கலந்த போய், அதுதான் அது மேட்ரு. ஓகே.
நம்ம எவல்யூஷனை பொறுத்தளவுக்கு எவல்யூஷன் இந்த பர்டிகுலர் இது அப்பாலஜெட்டிக்ஸ் யூஸ்வலாக சொல்கிறோம். காட்ஸ் கைடன்ஸ் மட்டும் இல்லைனா நம்ம வழி விழுறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. வஞ்சிக்கப்பட்டோம், கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிற காலம் வந்துடும். ஸோ இது வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக நம்மளுக்கு ஸ்பிரிச்சுவலாக காடோட ரிலேஷன்ஷிப் இல்லாமல் பண்ணோம்னா இவங்க சொல்கிற கால்குலேஷனில் வழிக்கு போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அவங்க சொல்கிற அந்த உண்மை வந்து ரொம்ப பெருசாக தெரியும் நமக்கு. கூட பூசப்பட்டிருக்கிற போய் நம்ம கண்ணுக்கு எப்பவுமே தெரியாது. இந்த நியூஸை போய் நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட அசம்ஷன் வந்து ஆல்ரெடி 320 வருஷம் 320 கோடி வருஷங்கிறத இந்த அடிப்படையில் தான் அதை நாங்கள் பண்ணுறோங்கிறது எங்கேயுமே இருக்காது. ஓகே. ஆனால் இட் இஸ் அண்டர்ஸ்டுட். இவங்களுடைய அடிப்படை நம்பிக்கையே 300 கோடி வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இவங்க அடிப்படை நம்பிக்கை. இதுக்கு நாசா ஃபண்டிங் பண்ணியிருக்காங்க. ஏன் அவன் ஃபண்டிங் பண்ணியிருக்கான்னு நான் படித்து பார்க்கும்போது மீதி உலகத்தில் எப்படி உயிரினம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அந்த கண்ணோட்டத்தில் அவன் பண்ணியிருக்கான். ஓகே. நான் ஒரு விஷயம் மட்டும் யோசித்தேன் பிரதர். இப்போ இல்லை, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி யோசித்தேன். என்னென்னா இவங்க பைபிளுக்கு அகைன்ஸ்டாக செய்கிறாங்கன்றது வந்து நம்ம பெர்ஸ்பெக்டிவ். நம்ம நினைக்கிறோம் சாத்தான் செய்கிறான், இவங்களை யூஸ் பண்ணுறான், எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். இவங்க எல்லாருமே வந்து சாத்தானுக்காக வேலை செய்கிறோன்னு செய்யல, சயின்ஸுக்கு தான் வேலை செய்கிறாங்க. சயின்ஸில் இது செய்கிறாங்க. இப்போது போய் ஒரு உதாரணத்துக்கு 1960களில் வந்து நிலாவில் போய் நாங்கள் என்ன செய்கிறோம், ஆராய்ச்சி பண்ணுறோம் பயங்கரமாக. அடுத்த 10 வருஷம் 20 வருஷம் பார்த்தீங்கன்னா உலகமே நம்ம நிலாவுக்கு போகிறோன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. அந்த நிலாவில் தான் வாழ போகிறோம், இடம் வாங்குற அளவுக்குலாம் ஜனங்க ரெடி ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனுடைய இன்னொரு மோட்டிவ் சாத்தானுக்கு நிறைவேற்றணும். என்னன்னு கேட்டால் கடவுள் இல்லை. நிலாவுக்கு போனவர் சொன்னார், அட்லாஸ்ட் நாங்கள் நிலாவுக்கு வந்தோம், இங்கேயும் காடு இல்லை, ஸ்பேஸுக்கே வந்துட்டேன், காடு இல்லைன்னாரு. ஸோ அந்த அளவுக்கு அவங்க கொண்டு வந்தாங்க. ஒரு 40-50 வருஷம் ஆயிடுச்சு. இப்போது 60லேருந்து இப்போ 80 வருஷம். இப்போ வரைக்கும் அவங்க சொன்னதில் எதையுமே அவங்க செய்யலை. கடைசியில் கண்டுபிடிச்சிட்டாங்க நிலாவில் வாழ முடியாதுன்ட்டு. சரிங்களா? இதுக்கு நடுவில் அவங்க செலவு பண்ணது ஒரு 2000 கோடி ரூபாய்க்கு மேலே. சரிங்களா? இதுக்கு இடையில நிலாவில் வாழ முடியாதுப்பான்னு இந்த 50 ரூபா புக்கில் இருக்குப்பான்னு சொன்னால் இவங்க ஒத்துக்க போகிறதில்ல. வசனத்தில் அப்படி இருக்கு. என்ன இருக்குன்னா, பூமியை மனுஷனுடைய குடியிருப்புக்கு என்று கர்த்தர் ஏற்படுத்தினா, இதை தவிர வேறு எங்கேயும் நீங்கள் வாழ முடியாதுப்பான்னு சொன்னாலும் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கடவுள் பேரை சொல்லி இவங்க ஏமாத்துறாங்க, என்னமோ சொல்லுவாங்க. நான் சொன்னேன் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, இந்த 2000 கோடியை மிச்சம் பண்ணியிருக்கலாம்ல. இதை நம்பி இருந்தால் நீங்கள் மிச்சம் பண்ணியிருக்கலாம். அந்த 2000 கோடியை வேறு எதுக்காவது நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கலாம், ஜனங்களுக்கு எவ்வளோ பண்ணியிருக்கலாம்ல. இந்த மாதிரி பைபிளை நம்பாமல் பல ட்ரில்லியன் கோடிகளை இன்றைக்கி செலவு பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை ஒன்றை பண்ணோம்னா டைம் வேஸ்ட்டும் கிடையாது, பணம் வேஸ்ட்டும் கிடையாது, எந்த வேஸ்ட்டும் கிடையாது. இப்போ நீங்கள் நாசா ஃபண்டு பண்ணதுக்காக நான் சொல்கிறேன். மற்ற எதுலாவது போய் உயிரினங்கள் இருக்கான்னு தேடுறாங்கல்ல, எங்கேயுமே இல்லை. பைபிள் கணக்குப்படி வேறு எங்கேயுமே இல்லை. திருப்பி இவங்க போய் தேடி முடிச்சு என்ன சொல்லுவாங்க, செவ்வாய் கிரகத்தில் வாழ வைக்க போகிறோன்னு நாங்கள் மார்ஸில் சொன்னாங்க. முடியாதுங்கிறது இப்போ தெரிஞ்சு போச்சு இல்லையா? விண்வெளியில் போகிறாங்க, 6 மாதத்துக்கு மேலே அங்கே இருக்க முடியல, வந்துடுறாங்க. கீழே வந்துட்டா கீழே வாழ்றது கஷ்டமாக இருக்குது. அவங்கள திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணி கீழே ஏற்ற மாதிரி அவங்கள நடக்க வைக்கிறதே கஷ்டமாக இருக்குது. அவங்கள சுனிதா வில்லியம் எவ்வளோ பாடுபட்டாங்கிறது நமக்கு தெரியும். அப்போது இந்த ஒரு புத்தகம் இது 50 ரூபாய்க்கும் கிடைக்குது, 500 ரூபாய்க்கும் கிடைக்குது, 5000 ரூபாய்க்கும் கிடைக்குது. இந்த புத்தகத்தை நம்பினா மட்டும் போதும், பண விரையும் டைம் விரையும் எல்லாத்தையும் நீங்கள் இது பண்ணிடலாம். என்னுடைய ஆங்கிள் சொல்கிறேன். இன்னொரு ஆங்கிள் இருந்து பாருங்களேன், இப்படி எல்லாத்தையும் சேவ் பண்ணிட்டா இன்னொருத்தர் சம்பாதிக்க முடியாமல் போயிடும்ல. அது என்ன, இப்போ சமீபத்தில் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்தாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே ஒரு 2 இயர்ஸ்க்குள்ளேயோ மிலிட்ரிக்கு இவங்க செலவு பண்ணது இருக்குல்ல, ஆல் ஓவர் த வேர்ல்டு இவங்கெல்லாம் செலவு பண்ணது இருக்குல்ல, அதில் வந்து ஒரு 30% மட்டுமே இவங்க எடுத்து செலவு பண்ணியிருந்தாங்கன்னா உலகத்தில் இருக்கிற 800 கோடி மக்களுக்கும் சாப்பாடு கொடுத்துருக்கலாமா. மொத்த நாடுகளும் மிலிட்ரிக்கு வாங்கி குமிச்சிருக்கு, இராணுவத்துலேருந்து எல்லாத்தையுமே. அதை இவங்க எல்லாருமே ஒருமனப்பட்டு உட்காந்து அதில் 30% ஆயுதத்தை குறைச்சிருந்தாங்கன்னா 800 கோடி மக்களுக்கும் சாப்பாடு கொடுக்கலாமா. ஒரு நடுவில் நீங்கள் சொன்னதுக்கு கோரிலேட் பண்ணுறதுக்கு ஒரு பாயிண்ட் நான் நடுவில் பார்த்தேன். ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு இல்லாமல் உலகத்தில் சாவுறவங்களோட எண்ணிக்கை, அதாவது நல்ல ஃபுட் இல்லாமல் இல்லாட்டி ஏதோ டெஃபிஷியன்ட்டில் சாகுறது, இல்லாட்டி சுத்தமாக சாப்பாடே இல்லாமல் சாகுறது, ஒரு நாளைக்கு 25,000 பேர் சாகுறாங்களாம். கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 4 செகண்ட் 1 2 3 4 இந்த 4 செகண்டுக்குள்ளே ஒருத்தர் பிறந்திருக்கணும் பேசிகிட்டு இருக்க நேரத்துக்குள்ள. அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ இவ்வளோ செலவு பண்ணிட்டோம், கடைசியாக அங்கே போய் கண்ணையும் மல்லையும் அள்ளிட்டு வந்தாங்க. அதான் சொல்கிறேன், அன்னைக்கும் சரி இன்றைக்கும் சரி நம்ம சொல்கிறது பைத்தியக்காரத்தனமாக தான் இருக்குது. எண்ட் ஆஃப் த டே இவங்களோட இது என்னன்னு கேட்டிங்கன்னா நத்திங். இவங்க திருப்பி அதே நத்திங்கில் தான் வந்து நிற்க போகிறாங்க. ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க், இப்போ இதில் உள்ள இன்னும் டீட்டெயில்ஸ்குள்ளே போகலாம், நம்ம அப்படி பண்ண போகிறதில்ல. இவங்க சொல்லோட ஃப்ரேம் ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் எவல்யூஷன். ஓகே, கெமிக்கலில் இருந்து தான் மனுஷங்க இவால்வ் ஆனாங்க.
அப்படி 4 வகையான கெமிக்கல் நீங்க சொல்லுவீங்க அது. அந்த இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா, 6 வகையானது பார்த்தோம். கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், பாஸ்பரஸ், சல்ஃபர். இதுக்கு இவங்க சொல்ற ஆதாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உடம்புல இருக்க உட்கூறு எல்லாமே இந்த 6 தான் முக்கியமானது இருக்கு. நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி உடம்புல இருக்க அத்தனை மாலிகுல்ஸோ இல்லாட்டி வந்து உங்களுக்கு உடம்புல இருக்க என்சைம்ஸ், புரோட்டீன்ஸ் எல்லாமே இந்த குறிப்பா இந்த 6 இதுல தான் இருக்கு, 6 கெமிக்கல்ஸ் தான் இருக்கு. உடம்புல இருக்க 65% ஆக்சிஜன். ஓகே. உடம்புல இருக்க மொத்த இதையும் எடுத்து பார்த்துட்டு பிரிச்சோம்னா ஒரு மனுஷனோட அடல்ட்டோட உடம்புல இருக்கிறது பாத்தீங்கன்னா 65% ஆக்சிஜன். ஓகே. இன்னொரு 18% கார்பன், இன்னொரு 10% ஹைட்ரஜன், இன்னொரு 3% நைட்ரஜன், மீதி குட்டி குட்டி பாஸ்பரஸ், சல்ஃபர் இதெல்லாம் மீதி. இதெல்லாம் சேர்ந்து ஆல்மோஸ்ட் 98% கவர் பண்ணிடும். ஓகே. அதனால இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கெமிக்கல்ல இருந்தா உயிரினம் எவால்வ் ஆயிருக்கணும். இந்த உட்கூறுகளால ஆனதுதான் நம்ம உடம்பு. இந்த கெமிக்கல்ஸ்லாம் இருக்கிறதுனால கெமிக்கல்ல இருந்தா எவால்வ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் இவங்களுடைய ஃபவுண்டேஷன் பிலீஃப். ஓகே. இதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம ஒரு ட்ரெயின் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம WAP7 தான் இப்போ யூஸ்வலாக இப்போ கோவை எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரி எலக்ட்ரிக் இதில் எல்லாமே யூஸ் பண்ணுற அந்த இன்ஜினோட பேர். ஓகே. இதை பற்றி ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணேன். ஆல்மோஸ்ட் இது வந்து வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 120 டன் இருக்கும். 120 டன் இருக்கும். 120 டன்ல ஆல்மோஸ்ட் 88% பார்த்தீங்கன்னா அயன் பேஸ்டு காம்பவுண்ட் தான் இருக்கும். ஸ்டீலு, அயனு, கேஸ்டிங்கு. ஓகே. இது வந்து 88%. இன்னொரு 10% காப்பர், அலுமினியம் இதெல்லாம். இது ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா 98% ஆயிடுச்சு. மீதி இருக்கிற 2% தான் ரப்பரு, வயரு, பிளாஸ்டிக் இதெல்லாம் வரும். ஓகே. சரிங்களா? இப்ப இதுல என்ன வந்திருக்கு, நம்ம உடம்புலயாவது பாத்தீங்கன்னா 6 இது நம்ம பார்த்தோம். 6 ரசாயன கூறுகள் 6 இருக்கு. ஆமா, ரசாயன கூறு இருக்கு. இதுல இருக்க கூறு பாத்தீங்கன்னா 88% ஒரே ஒரு கூறு தான் மெட்டல் பேஸ்ட். மெட்டல் பேஸ்ட் சொல்றத விட அயன் பேஸ்ட். ஸ்டீலோ, அயன் கேஸ்டிங்கோ அதெல்லாம். இன்னொரு 10% காப்பர், இன்னும் 2% தான் மீதி எல்லாம். இப்போ ஒருத்தர் சொல்றாரு, பாத்தீங்களா இதுல இருக்கிறது 88% அயன் தான். உலகத்துல எவ்வளவு அயன் இருக்கு, அயன்லாம் சேர்ந்து சக்கரம் உருவாகி இன்ஜின் உருவாகி இது அதுவா உருவாச்சுன்னு சொன்னா நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? அவரை நம்ம என்ன சொல்றது? என்ன வேணாலும் எவல்யூஷன் தியரிக்காரங்க சொல்ற மாதிரி தான் அவங்களையும் சொல்லணும். ஃபில் இன் தி பேங்க்ஸ்ல விட்டுறோம். ஓகே. என்ன வேர்டு வேணாலும் போட்டு ஒருத்தர் ஃபில் பண்ணிக்கலாம் அவரை. இதே லாஜிக் தான் அங்கேயும் உங்க சொன்னது. இதான் நம்ம அனாலஜிக்கல் ரீசனிங் சொல்றோம். இப்போ நான் அதை உட்காந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சரியா புரிய முடியாது. அவங்க சொன்ன அதே லாஜிக்ல இன்னொரு எக்ஸாம்பிள் தான் இந்த ட்ரெயினோட எக்ஸாம்பிள். இப்போ நீங்க கேட்பாங்க, ட்ரெயின் இவ்வளோ பெருசா இருக்கே, செல்லு வந்து சின்னது தானே அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றேன். நம்ம 100-120 வருஷத்துக்கு முன்னாடியே டைட்டானிக் மாதிரி ஒரு மிகப்பெரிய கப்பலை கட்டிட்டோம். பேதுரு காலத்திலேயே வந்து கப்பல்கள் இருந்தது. ஆனா குட்டி செல்ல பண்றதுக்கு 3000-4000 வருஷம் சிவிலைசேஷன் ஆயிருக்கு. இவங்களுக்கு ஆயிருக்கு. டைட்டானிக் பண்ணி 120 வருஷம் கழிச்சுதான் டைட்டானிக் மாதிரி ஒரு பெரிய பிரம்மாண்டமான படைப்பெல்லாம் உருவாக்கி முடிச்சுட்டு இப்ப செல்லுங்கிற ஒரு முக்கியமான கூறுக்குள்ள இவங்க சிந்தட்டிக் செல் மாதிரி ஒன்னும் பண்ணிருக்காங்க. இதோட காம்ப்ளெக்சிட்டி அதை விட இது ஜாஸ்தி. இந்த அனாலஜி நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த இவ்வளவு பெரிய ட்ரெயின் உருவாகிறத விட இந்த மைன்யூட்டா இருக்க செல்லுக்குள்ள, இந்த உடம்புக்குள்ள இவ்வளவு உட்கூறு டிசைனோட கிரியேட் பண்றது பல 1000 கோடி மடங்கு ஜாஸ்தி. ட்ரெயின் உருவாகிறத ஈஸியா ஒருத்தரால் நம்ப முடிஞ்சுன்னா இதை வேணா அவங்க நம்பட்டும். ட்ரெயின் தானா உருவாச்சுன்றது, தானா உருவாச்சு, அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இத்தனை வகையான 3 வகையான கூறுகள் தான் அதில் இருக்கு. அயன் பேஸ்டு, காப்பர் பேஸ்டு, மற்ற உள்ள ரப்பர், பிளாஸ்டிக், இந்த மாதிரி 2%. இந்த 3 இருந்து சேர்ந்து தானாவே ஒரு, நாங்கள் அந்த 3த்தையும் நீங்கள் ஃபர்ஸ்ட் சொன்னதை நான் திருப்பி சொல்கிறேன். ஒரு ரூம்குள்ளே எல்லாத்தையும் போட்டு விட்டுட்டோம். நாங்கள் போய் ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தோம், சக்கரம் உருவாகிருந்துச்சு. ஒரு 100 வருஷம் கழிச்சு பார்த்தோம், 6 சக்கரமாக இருந்துச்சு. ஒரு 200-300 வருஷம் கழிச்சு பார்த்தா இன்ஜின் இருக்கு அப்படின்னு சொல்றது எவ்வளவு? அது கூட பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா நீங்க அயனை தான் உள்ள போடுவீங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா அயன் வந்து மிக்ஸ் ஆகி குவாரியில இருக்கு, மலையில இருக்கு. ஆமா, மழை பெஞ்சு அயன் எல்லாம் வரும் தனியா. ஓகே. அயன் எல்லாம் ஒண்ணு சேரும், காத்தடிக்கும் அதுக்கு. அப்புறம் அது வெல்ட் ஆகிறதுக்கு வெயில் அடிக்கும். ஓகே. அதுக்கப்புறம் மாற்றுறதுக்கு இன்னொரு காத்தடிக்கும். அது வந்து சக்கரம் வந்து ரவுண்டா சக்கரம் வரும், போல்ட் அதுவா வந்து சிக்கும். இதுவே எல்லாமே காத்துலயே செய்யும். குட்டியா இருந்து அப்படி இருக்கிறதுல அப்படி பெரிய 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 சக்கரமா மாறும் தானாவே. அதுக்கு பேர் எவாலுவேஷன் தியரி. அதுக்கு தான் எவல்யூஷன் தியரி. இது மனுஷன் மட்டும்தான் இப்படி ஆகும், மற்றபடி உலகத்துல வேற எதுவுமே ஆகாது. ட்ரெயின் வளராது, மனுஷன் வளருவான். அப்ப அதோட காம்ப்ளெக்சிட்டி நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது மிச்சம் எல்லாமே இவங்க சொல்றத நான் சொல்றேன். மிச்சம் எல்லாத்துக்கும் இவங்களுக்கு ஏதாவது யாராவது ஒருத்தர் உருவாக்கி இருக்கணும். இப்போ இவங்க ஒரு என்சைம் கண்டுபிடிக்கிறாங்கல்ல, ஒரு ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்கல்ல, அவங்ககிட்டயே மறுநாள் இல்லைங்க லேப்ல தானா தான் வந்துச்சு, நீங்க உருவாக்கலன்னா ஒத்துப்பாங்களா? IPR ஃபைல் பண்ணி கேஸே போட்டுருவாங்க. நான் கண்டுபிடிச்சது இன்னொருத்தர் எடுத்து பார்த்துருக்கோம் இல்லையா? சாம்சங்க்கும் ஐபோனுக்கும் ஆப்பிளுக்கும் ஒரு பஞ்சாயத்து ஆச்சு. ஆமா,
எவ்வளவு பெரிய ஃபைலை கட்டினாங்க. ம். என்ன அவன் பண்ணிட்டான், இவன் பார்த்து இவன் வச்சிருக்க டிசைனை கொஞ்சம் காப்பி அடிச்சிட்டான். அதுக்கு $1 மில்லியன் ஃபைல் வாங்க நம்மளுக்கு தெரிஞ்சு. ஒரே ஒரு சின்ன விஷயத்த ஒருத்தன் காப்பி அடிச்சதே நம்மளால ஒத்துக்க முடியாத பட்சத்தில் இந்த என்சைம் அதுவா வந்துருச்சுன்னு ஒருத்தர் சொன்னா அந்த ஆத்தர் ஒத்துக்குவாரா? இவங்க போய் அதே கோர்ட்டில் சொல்லிட வேண்டியதானே, நாங்கள் சாம்சங் நாங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இந்த ஃபோன் நாங்கள் செய்யல, தானா மாடல் வந்துச்சு எங்களுக்குன்னு சொன்னால் அக்கார்டிங் டு எவல்யூஷன் தியரி படி தான் நானும் சொல்கிறேன்னா ஓகே தானே அது? அவன் அதை தானே சொல்றான். என்ன மட்டும் அவன் கேட்டா ஒத்துக்குவானா? இன்னைக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப அழகான விளக்கம் இது, ரொம்ப எளிதாக எல்லாருக்கும் புரியுற விளக்கம். ஆமா. இதுல என்ன இவங்க பண்ணுவாங்கன்னா, ஒரு பாசிபிலிட்டிக்குள்ள உங்க மைண்டை கொண்டு போவாங்க. 320 கோடி அப்படின்ன உடனே உங்க மைண்ட் வந்து என்ன ஆயிரும்னா, அவ்வளவு கோடிக்கு முன்னாடி நடந்திருக்குமோ இருக்குமோ. ஏசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி அற்புதம் பண்ணாருன்னு சொன்னா இவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் நம்புறதுக்கு. நம்ப வேணாங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இப்ப நீங்க சொல்றீங்க. கரெக்ட், அமேசிங் அப்படிம்பா. ஆனா 320 கோடி வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது எனக்கு நம்புறது ஈஸி. நம்ம மக்கள்கிட்ட ஒரு சைக்காலஜி இருக்கு. அந்த தாசில்தார் 3000 ரூபாய் லஞ்சம் வாங்கினாருன்னா பெருசா சொல்லுவான், பேப்பர்ல போட்டு எல்லாம் பண்ணுவான். 1.5 லட்சம் கோடி ஒருத்தர் மந்திரி எடுத்துட்டாருன்னா அதை பத்தி இவன் கவலையே பட மாட்டான். ஏன்னு சொன்னா 1.5 லட்சம் கோடி அப்படின்னு அவன் மைண்ட் வேற மாதிரி ஆயிரும் அவனுக்கு. அந்த மாதிரிதான் இவங்களுக்கும் 340 கோடி வருஷத்துக்கு முன்னால் ஆமா நடந்திருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிடுவான். கிட்டத்தட்ட 5000 ஐ விட்னஸோட ஒரு ப்ரூஃப் ஏசு செஞ்சாருன்னு சொன்னா இவங்களுக்கு அது எப்படிங்க, இது எப்படிங்க நடக்கும் அப்படின்பா. 25,000 புக்ஸ்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. நான் சொல்றது அப்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடியே 25,000 புக்ஸ்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு, எழுதப்பட்டிருக்கு. இவ்வளவு நடந்திருக்கு. இவங்க 500 ஐ விட்னஸ், அவங்க அற்புதம் பண்ணாங்க, ஒரு சீஷர்கள் பண்ண அற்புதம். 25,000 பிரதிகள் இன்னும் நம்மளுக்கு இருக்கு. இதெல்லாம் இவங்க நம்ப மாட்டாங்க. 320 கோடி வருஷத்துக்கு முன்னாடி ஒரு என்சைம் அப்படின்ற ஸ்டோரி ஆரம்பிச்சு ஃபண்டிங் வாங்க கொடுத்தவன் நாசா. அப்ப இன்னொரு ஸ்டோரியை சேர்ப்பாங்க, உயிரினம் வேற எங்கேயும் இருக்கோ அப்படின்னு நாங்கள் ஆராய்ச்சி பண்றோம். ஏன் இவங்க ரொம்ப முக்கியமா இதை நம்புறதுக்கு ஒரு சான்ஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல இருந்து சப் ப்ராடக்ட் ஒன்று வரும், பை ப்ராடக்ட் ஒன்று வரும். அது மனுஷனுக்கு ஆதாயமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த நைட்ரோஜன் பேஸை வச்சு இந்த என்சைம் வச்சு ஒரு ஒரு அமோனியாவை வந்து இன்னும் ஈஸியாக நான் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுங்களேன். அதை நம்பி ஒரு 10,000 விவசாயிங்க அதை வச்சு யூஸ் பண்ணுவாங்க ஒரு காலத்தில். ஒரு வேலை இப்போ அதுக்கு அதை அவங்க போட்டிருக்காங்க. இந்த கண்டுபிடிப்பு வச்சோ பை ப்ராடக்ட் என்ன வரலாம்னா, எப்படி அந்த அமோனியாவை எப்படி செப்பரேட் பண்ணுறதுங்கிறத வந்து நான் அந்த சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாருன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். ஒருவேளை அந்த பை ப்ராடக்ட் சக்ஸஸ் ஆகும் பட்சத்தில் இது வந்து கமர்ஷியல் சக்ஸஸ் ஆயிரும். அதை வச்சு அதை நம்பி அதை சார்ந்து ஆயிரக்கணக்கான விவசாயிகள் இருப்பாங்க. இது வர்றதுனால இவங்க சொல்றதுதான் தெய்வ வாக்குண்டு இந்த கதையும் மனுஷங்க நம்புவாங்க. ஆனா அந்த ரிசரெக்ட மறந்துடுவாங்க, அதை மறந்துடுவாங்க, அன்னைக்கு அதை மறந்துடுவாங்க. வசதியா பாருங்க இது எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும்பாங்க. இல்லைங்க அந்த உயிர் ரிசரெக்ட் நீங்களே அதை விடுங்க இன்னைக்கு பாருங்க அப்படிமா. எக்ஸாக்டா. இப்ப இதை பார்க்கும்போது மனுஷங்களுக்கு எப்படி தோணும்னா, அவன் செஞ்சதுனால நடந்திருக்குது. ஏன்னா அம்மோனியாவை மட்டும் அவர் கண்டுபிடிக்காம இருந்தா இன்னைக்கு உலகத்துல சாப்பாடு கிடைக்கிறதே பெரிய கேள்விக்குறி அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட்ரியே இருக்கு. அவர் கண்டுபிடிச்ச விஷயத்தினால இன்னைக்கு உலகத்துல சாப்பாடு இத்தனை பேருக்கு செய்ய முடியுது. அவர் மட்டும் கண்டுபிடிக்காம இருந்தா அதை பண்ணவே முடியாது. இந்த மாதிரி புதுசா இன்னொரு இன்வென்ஷனை அவங்க கண்டுபிடிக்கும், இன்னொரு ப்ராசஸ் அவங்க கண்டுபிடிக்கும் பட்சத்தில் அதை நம்பி ஒரு சமுதாயம் வாழும், ஃபியூச்சர்ல வாழலாம் நான் சொல்றேன். அப்போது என்ன மனுஷனுக்கு தோணும், இவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சவங்க தப்பா சொல்லுவாங்களா, இதுல இவ்வளவு நன்மை வந்திருக்கே, இதை வச்சுதான் இத்தனை 1000 ஃபார்மர்ஸ் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அப்ப ஏன் இவங்க சொல்றதை நம்ப முடியாது? அந்த தீமை இதுல இந்த நன்மையை வச்சு இவங்க வெளில பார்ப்பாங்க. ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏதேன்ல இருந்து ஒரே கான்செப்ட் தான் அவங்ககிட்ட, மாட்டுக்கிறது இல்லை. சாலமன் சொல்ற மாதிரி இப்போ எது நடக்கிறதோ அது முன்பாக நடந்தது, அவன் அதே தான் காப்பி அடிச்சு திருப்பி பண்ணிக்கிட்டு இருக்கான். ரொம்ப அருமையான விளக்கம் பிரதர். அதாவது என்னன்னா, இன்னைக்கு உள்ளவங்க எப்படி வஞ்சிக்கப்படுறாங்க, நல்லா படித்தவங்களும் சரி, நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி இதெல்லாம் ஆராயாமல் திடீர்னு ஒரு இந்த என்சைம் ரிசரெக்ட் ஆகுது ரிவீல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு 4 ரெப்யூட்டட்காரங்க வந்து அதுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் எழுதுவாங்க. புக்கிலலாம் பார்த்தீங்கன்னா, புக்கு வாங்கினோன்னா அக்னாலஜ்மெண்ட் இருக்கும். இவர் எழுதியிருக்காருனோடனே அவன் புக்கை படிக்க ஆரம்பிச்சிருவான். அந்த மாதிரி இந்த மாதிரி ஆட்கள்லாம் சொல்கிறாங்கன்னொடனே அதில் வந்தால் தப்பாக இருக்குமாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நம்மளால் இயன்றது கர்த்தர் செய்ய ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம். இதில் என்ன ஒரு பாயிண்ட் அப்படின்னா, காருடைய பெர்ஸ்பெக்டிவ் எப்படி, பைபிளுடைய பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னா, இதெல்லாம் A to B, B to C, C to D, 1000 விஷயத்தை இவங்க சொல்லி புரிய வைக்கிறதுக்கு மைன்யூட்டா ஒரு டீப்பாக ஒரு இடத்துக்கு போகிறோம் இல்லையா. காடை பிலீவ் பண்ணுறதுக்கு 1000 எவிடன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. காருடைய வியூ எப்படி இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன், பைபிளோட வியூ எப்படி இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன்னா, பைபிளை நம்புறதுக்கு 1000 எவிடன்ஸை கொடுத்துருக்காரு. இதையெல்லாம் மனுஷன் ஒதுக்கி வச்சுட்டு புரியாத ஒரு சூழ்ச்சிக்குள்ள போய் நான் ட்ரூத்தை கண்டுபிடிப்பேன் நினைக்கிறேன் பாருங்க, அங்கதான் டிசெப்ஷன் ஆரம்பிக்கும்.
நான் அடிக்கடி எல்லாத்தையும் சொல்கிற ஒரு வார்த்தை தான், நாலேஜை தேடாதீங்க, அது தேவையானது தன்னமே வந்துடும். அதுவே காடை தேடுங்க, ஸ்பிரிச்சுவாலிட்டியை தேடுங்க, அப்போ இந்த நாலேஜும் சேர்ந்து கிடைக்கும். நீங்கள் நாலேஜை தேட ஆரம்பிச்சிங்கன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி கிடைக்காது. ஏன்னா நாலேஜ் எப்பவுமே ஸ்பிரிச்சுவாலிட்டி விட்டு உங்களை தூரப்படுத்தும். இப்போ நம்ம எடுத்து இவ்வளோ தூரம் பேசுகிறோம் இல்லைங்களா, இதெல்லாம் வந்து இவங்க கேட்டு இவ்வளோ எத்தனை பேருக்கு இது புரியுது புரியலங்கிறதுலாம் ஒரு கான்செப்ட் இருக்குது. இது எதுவுமே புரியாமல் இதை மட்டுமே விசுவாசிச்சானா இதை அவன் ஜெயிச்சிருவான் ஆட்டோமேட்டிக்காக. இன்றைக்கி கடைசியாக ஜனங்களை வஞ்சிக்கிறதுக்கு இந்த நாலேஜ் இந்த மாதிரி காரியங்களை வச்சு ரொம்ப இந்த காரியங்கள் நடக்குது. ரொம்ப சந்தோஷம் பிரதர். தொடர்ச்சியாக நம்ம இதை இன்னும் பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா? வருகிற காலங்களில் வருகை தாமதிக்குமானால் வர எபிசோடில் இதை பற்றி நம்ம பார்க்கலாம். பிரதருடையதான இந்த ப்ரோக்ராம் தொடர்ச்சியாக ஸ்பிரிச்சுவல் சயின்ஸாக இருக்கட்டும், சயின்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கட்டும், அவருடைய ப்ரோக்ராமாக இருக்கட்டும், வை ஸோ பைபிள் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் போய் பாருங்கள், அந்த ஸ்பெல்லிங்கை கரெக்டாக பாருங்கள். அதில் போய் பார்த்துட்டிங்கன்னா, ஏன்னா நிறைய பேர் அந்த எஸ்ஓ பக்கத்தில் ஒரு எஃப் இருக்குது, அதை விட்டுறாங்க. ஸோ அதையும் நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் அதை ஈஸியாக பார்க்க முடியும். நம்முடைய சேனலில் அதாவது ஹெச்எல்எம் ஒய்டிவி ரெண்டுத்துலேயுமே வருது. உங்களுடைய கேள்விகளை இந்த இமெயில் ஐடி இந்த வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் அனுப்புங்க. இது இன்னும் பிரயோஜனமாக இருக்கும். அடுத்தபடியாக இந்த ப்ரோக்ராம் கன்னடத்துலேயும் வருது, அதுக்காகவும் ஜெபிச்சு கொள்ளுங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் வருகை தாமதிக்குமானால் மீண்டும் சந்திக்கிறோம். காட் பிளஸ் யூ.